நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Taste Daily. Taste the Daily. உள்நாட்டு பாதுகாப்புக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டு உங்களை மிசாவில் உள்ள தள்ளுறேன்னாக்கா எந்த காரணமும் சொல்லாமல் எந்த வழக்கம் போடாமல் 6 வருஷம் உங்களை ஜெயிலில் தரும். அதில் தான் ஸ்டாலினோ உள்ள போட்டார். ஸ்டாலினுக்கு ஒரு மூஞ்சில் குத்துல தான் அவருக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம். இன்னைக்கு அவர் அவஸ்தப்படும். மூஞ்சில் குத்துனதுல இந்த போனில் கொஞ்சம் கிராக் மாதிரிலாம் இன்னைக்கு அவஸ்தப்பட்டு நான் சொல்லிட்டு அதுக்கு வைத்திய கிடையாது போட்டு தான் பையனை உள்ள தள்ளும் போது தான் எல்லாம் அப்போ தான் ஸ்டாலினுக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகி 2-3 மாதம் கூட ஆகுது. அந்த நேரத்தில் உள்ள தள்ளிட்டாங்க. எல்லாம் நடிக்க போயிட்டாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எந்த உள்ள தள்ளியிருந்தாக்கா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்னு என் பையனை உள்ள தள்ளிட்டாங்கன்னு அழுததை நாங்கள் பார்த்தோம். உள்ளே போனால் ஒருத்தர் என் கையை அப்படியே பிடிச்சார். ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறேன். ஓங்கிற மாதிரி பேசினார். அவரை அடித்த அடியில் கண்ணமெல்லாம் வீங்கி இவ்வளோ பெருசு, அந்த மூக்கே தெரியல. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். பிளான் பண்ண அந்த ஆஃபீஸர் பிறவியிலே ஒரு அயோக்கியம் நடக்கும். உடம்பு பூரா விஷமாக உள்ள ஒருத்தர் தான் அந்த திட்டத்தையே கொடுத்துரு. தலைவரை கைது பண்ணாக்க அவங்க மிசாவில் போனோன்னு சொல்லி பிரபலப்படுத்தி விளம்பரப்படுத்திக்குவாங்க. அவங்க குழந்தைகள் உள்ள போடல் கொடுத்தா ஐடியா. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஸோ மிசா அப்படிங்கிறதுனா என்ன? அதில் ஸ்டாலின் அவர்கள் எதனால கைது செய்யப்பட்டார், எவ்வளோ ஆண்டுகள் இருந்தார், என்ன மாதிரியான துன்பங்கள் சித்திரவதையெல்லாம் அதில் அனுபவிச்சார் சார்? மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். மெயின்டெனன்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் உள்நாட்டு பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அதில் என்னன்னா எந்த காரணமும் சொல்லாமல் எந்த வழக்கம் போடாமல் 6 வருஷம் உங்களை ஜெயிலில் தள்ளணும். இதுக்கு எந்த ரீசனுமே சொல்ல வேண்டியதில்லை. காந்தராஜா மிசால் உள்ள தள்ளு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணீங்க கிடையாது, கேட்க கூட முடியாது, கேட்க கூட போக முடியாது. அந்த மாதிரி 2 திட்டங்களை இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. ஃபெரான்னு ஒன்று, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம். அந்நிய செலாவணியில் நீங்கள் மோசடி பண்ணதா ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எந்த கேள்வியும் கேட்காம எந்த ஆதாரமும் இல்லாமல் உங்களை 6 வருஷம் உள்ளே போடலாம். அது ஃபெரா. உள்நாட்டு பாதுகாப்புக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டு உங்களை மிசாவில் உள்ள தள்ளுறேன்னாக்கா காரணம் நான் காட்ட வேண்டியது பரிசோதனை எதுவும் கிடையாது. 6 வருஷம் கேள்வியே கிடையாது. 6ஆவது வருஷம் தான் உங்களை பற்றி கேள்வியே கேட்க முடியும். இந்த 2 சட்டத்தை கொடுத்தாங்க, அவசர நிலை கால சட்டங்கள். அதில் தான் ஸ்டாலினோ உள்ளே போட்டாங்க. சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் நமக்கு தெரிஞ்சு போயிருக்காங்க சார். தெரியாத ஆட்கள் எவ்வளோ பேர் சார் இப்போ இந்த மிசால உள்ளே போயிருப்பாங்க? இந்த மாதிரி தெரியாத ஆட்கள்னு இது பண்ணலாம். பிடிச்சதெல்லாம் இது அன்னைக்கு இருந்த ஆட்சியில் இருந்த காங்கிரஸுக்கு ஆபத்தானவர்கள் யாரெல்லாம் சந்தேகப்பட்டாங்களோ அவங்கள தான் உள்ளே போட்டாங்க. அதுலேயே என்ன பண்ணாங்கன்னா அந்த தலைவருடைய வாரிசுகளை உள்ளே போட்டாங்க. தலைவர்களை பிடிக்கல. அதாவது அந்த பிளான் பண்ண அந்த ஆஃபீஸர் பிறவியிலே ஒரு அயோக்கியம் நடந்திருக்கு. அதாவது உடம்பு பூரா விஷமாக உள்ள ஒருத்தர் தான் அந்த திட்டத்தையே கொடுத்துருக்க முடியும். தலைவரை கைது பண்ணாக்க அவங்க உடனே மிசாவில் போனோன்னு சொல்லி இப்போ அதை பிரபலப்படுத்தி விளம்பரப்படுத்திக்குவாங்க. அவங்க குழந்தைகள் உள்ள போட்டுன்னு கொடுத்தா ஐடியா. அப்பேற்பட்ட ஒரு அயோக்கியம் அந்த நேரத்தில் எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்திக்கு ஆலோசகராக இருந்திருக்கான். அவனுக்கு சொன்னது தான். அதனால் என்ன பண்ணாங்கன்னா கலைஞருடைய குடும்பத்திலேருந்து ஸ்டாலினை உள்ள தள்ளிட்டாங்க. பாவு சண்முகம் குடும்பத்திலேருந்து அவருடைய மருமகனை உள்ள தள்ளிட்டாங்க. அது மாதிரி வரிசையாக அந்தந்த குடும்பத்தில் இருந்தவங்களை உள்ள தள்ளினாங்க. கலைஞர் உள்ள தள்ளியிருந்தாக்க கலைஞர் மிசாவில் சண்டை போயிட்டுருப்பார், வெற்றி கொடி நாட்டுக்கிறேன்னு போயிட்டுருப்பார். பையனை உள்ள தள்ளும் போது தான் எல்லாம் அப்போ தான் ஸ்டாலினுக்கு கல்யாணம் ஆகிருந்தது. கல்யாணம் ஆகி 2-3 மாதம் கூட ஆகலை. அந்த நேரத்தில் உள்ள தள்ளிட்டாங்க. எல்லாம் நடிக்க போயிட்டாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சில தலைவர்கள் எந்த உள்ள தள்ளியிருந்தாக்கா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்னு என் பையனை உள்ள தள்ளிட்டாங்கன்னு அழுததை நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி பண்ணாங்க. அதில் ஸ்டாலின் உள்ள போனார். இப்போ இது உள்ள என்ன நடக்கும் சார்? இப்போ அவங்க விசாரணைன்றது நடக்குமா, இல்லை அவங்களுக்கான விசாரணைலாம் எதுவுமே கிடையாது. நேரடியாக கொண்டு போய் ஜெயிலில் தள்ளிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா துன்புறுத்தல்ன்றது நமக்கு துன்புறுத்தல்கள் நடந்தது. நான் அப்போ அந்த டைமில் எங்கள் அண்ணன் திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கார். ஸ்டாலினை கைது பண்ண உடனே
கலைஞர் அந்த திமுக தலைமை கழக நிர்வாகியாக இருந்த தேவராஜன்றவரையும் அமிச்சார். எங்கள் அண்ணன் மந்திரியாக இருக்கார், சாந்தமலை எங்கள் வீடு. நான் அவரோட எங்கள் அண்ணனோட தான் இருக்கிறேன், ராஜாராமோட தான் இருக்கிறேன். நேராக அங்கே வர்றாரு, நான் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் டெல்லிக்கு போயிருக்கார், காலையில் தான் வர்றாரு. அவருக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. என்னான்னே ஒன்றும் புரியலை. போலீஸ் எல்லாம் எங்களுக்கு இருந்த செக்யூரிட்டிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னான்னே புரியல, ஏதுன்னே தெரியல. தேவராஜன் உள்ள அவர் 4 பேரோட உள்ளே வந்தவர் என்னை பார்த்தாரு. உங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணலையான்னாரு. என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னு. இல்லை ஐயா, ஸ்டாலினை கைது பண்ணிட்டாங்க, மாறனை கைது பண்ணுறதுக்கு தேடுறாங்க. அவர் ரயிலில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஹைதராபாத்தில் அவர் கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தலைவர் வந்து பார்த்துட்டு வர சொன்னார், உன்னை எதாவது பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு வர சொன்னார். ஓ, அப்படி உங்களை வந்தாங்களா சார் தேடி? இதுவரையிலும் வரலீங்கன்னு. எப்போ வேணாலும் உங்களை கைது பண்ணுவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துங்கன்ட்டாங்க. சரி, நான் பேசாமல் இதாகிட்டேன். அப்புறம் எங்கள் அண்ணனை போய் ஏர்போர்ட்டில், அவர் டெல்லிக்கு போயிருந்தார். எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகும்போது அந்த அம்மா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி திமுக அமைச்சரவை கலைக்கும் போது அவர் டெல்லியில் இருக்கார். கலைச்ச கையெழுத்து போட்டு ஜனாதிபதி கையெழுத்து போட்டு டிஸ்மிஸ் ஆகுது, உள்ளே நிற்கிறார் இவர். கம் ராஜாராம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச்சு அமைச்சிடுச்சு. என்ன காரணத்தினால எங்கள் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல, எங்கள் வீட்டில் ஃபோனை கூட எடுக்கல. ஒரு 2-3 மாதம் கழித்து தான் ஃபோனில் எடுத்தேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு இது பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து நான் சில ஆராய்ச்சிகளுக்காக வாரத்தில் 3 நாள் சென்ட்ரல் ஜெயிலில் போய் கைதிகளோடு நான் இருப்பேன். வாரத்தில் 3 நாள் போவேன். திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் போய் காலையிலேருந்து மத்தியானம்லாம் அங்கே இருப்பேன். அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் கைதாகிட்டாங்க. உள்ளே போனால் 40 பேர்த்துக்கு மேலே கைதாகி உள்ளே இருக்கு. மிசாலையா சார்? ஆமாம், மிசாலு, சிட்டிபாபு, டிஆர் பாலு, ஸ்டாலின், ஆற்காடு வீராசாமி, இவங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க. எனக்கு ஆற்காடு உள்ளே போகிறேன். நான் ஒரு 4 நாள் அந்த மிசாவில் இதெல்லாம் நடந்த உடனே ஜெயிலில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆராய்ச்சி சம்மந்தமாக இப்போதைக்கு வராதிங்கன்ட்டாங்க. நான் ஒரு 2 வாரம் நான் போகலை. இவங்களெல்லாம் கைது பண்ணி இங்கே வச்சுருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. 2 வாரம் நான் போகலை. 2 வாரம் கழித்து தான் ஜெயிலில் வந்து நீங்கள் வரதா இருந்தால் வாங்கினாங்க. நான் போகிறேன். உள்ளே போனால் ஒருத்தர் வந்து என் கையை அப்படியே பிடிச்சார். ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறேன். வாங்குற மாதிரி பேசினார். அப்புறம் தான் கண்டுபிடிச்சா அது ஆற்காடு வீராசாமி. அவரை அடித்த அடியில் கண்ணமெல்லாம் வீங்கி இவ்வளோ பெருசு. அவருக்கு மூக்கு ரொம்ப பெரிய மூக்கு, அவருக்கு அந்த மூக்கே தெரியல. ஆற்காட்டு அறான்னு பேச முடியல. அடி அது மாதிரி இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, அடி வாங்கிட்டாங்க. பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி இருந்த வித்யாசாகர் மேலே இவங்க வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஆனால் அந்த வித்யாசாகர் சேலத்தில் வந்து ஜெயில் சூப்பரண்டாக இருந்தவர், எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். நான் வந்துட்டு போகிறது அவருக்கு தெரியும். அவர் லேசாக எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டார். நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி கொடுத்துட்டார், கண்டுக்கலை என்ன. அதனால் நான் வந்து சிறையில் மிசாவில் இருந்தவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நாங்கள் தூதுவர்களாக மாறிட்டோம். இவங்க வந்து குடும்பத்தை பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அவங்க உடம்பு சரியில்லை ஜிஹெச்சுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அங்கே கூப்பிட்டு வந்துடுவோம். காலையில் கூப்பிட்டு வருவாங்க, சாயந்தரம்லாம் அங்கே இருப்பாங்க. அது வரலாம் அவங்க குடும்பத்தோடு உட்காந்து பேச்சில் திருப்பிடுவாங்க. இது மாதிரி எல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி பல விஷயங்கள். அதில் எம்ஆர் ராதா வந்து அதில் கைதானதில் அவர் ஒருத்தர். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்பட்டுக்கவே இல்லை. ஏதாவது வேணுங்களான்னாக்கா அது சொல்லுவார், எனக்கு இந்த சிகரெட்டு மாத்திரம் வாங்கிட்டு வந்துடும் அப்படிம்பார். அப்போல்லாம் சிகரெட்டு உள்ளே குடிக்க முடியாது. இன்றைக்கி தண்ணி கூட அடிக்கலாம், இல்லை இன்றைக்கி இல்லாத வாத்தியம் இல்லை, அந்த அளவுக்கு அப்போ இருந்து அவருக்கு சிகரெட்டு, காஃபி தூள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவேன். நானே வாங்கிட்டு போய் கொடுத்துருவேன். அது மாதிரி நிறையா இது. மிசாவிலேருந்து விடுதலை ஆன உடனே வீட்டுக்கு வந்து நன்றி சொன்ன ஒரே ஆள் எம்ஆர் ராதா தான். எங்கள் அண்ணன் கேட்குறாரு, என்ன இவனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து வர்றீங்கிறாரு. ஜெயிலில் எவ்வளோ எனக்கு பண்ணியிருக்கிறான், மறப்பனா நான் அவனானார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் தான் எனக்கு நன்றி தெரிவித்தார். வேறு யாரும் வந்து தெரிவிக்கல. அது ஒரு காலம் சார். அதே மாதிரி இப்போது ஸ்டாலின் அவர்களை வந்து அடிக்கும் போது ஒருத்தர் தடுக்க போயிட்டு உயிரிழந்த சம்பவம்லாம் வந்து மிசால் நடைபெற்று போய் உயிரிழக்கல.
சிட்டி பாபு அவரை தடுக்கிறதுக்கு பார்த்தாரு. அவருக்கு சரியான அடிபட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து அவர் இறந்து போயிட்டார். இந்த அடியினால் அவர் இறக்கல. அவருக்கு இருந்த சில குடலில் சில நோய்கள் இருந்து அதை சீரியஸ் ஆகி அந்த டைமில் நான் வந்து ஒரு 15 நாள் நான் வந்து சிங்கப்பூர் ட்ராவலுக்கு அங்கே இல்லையா சார்? ஒரு மாநாட்டுக்கு போயிட்டேன். அந்த டைமில் தான் அவர் சீரியஸ் ஆகி வேறு இறந்து போயிட்டார். சிங்கப்பூரில் எனக்கு அந்த டிவியில் பார்க்கும்போது சிட்டி பாபு மரணம். அப்போ நான் இருந்திருந்தாக்க அவர் ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போயிருப்பேன். ஆனால் ஜிஹெச்சுக்கு மாற்றினாங்க, இருந்து போய் ஒன்றும் நடக்கலை. அங்கே இருந்தபோது ஸ்டாலினுக்கு வந்து அப்பெண்டிசைட்டிஸ் வந்துருச்சு. அப்போ வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணி பக்கத்தில் நின்று அவருக்கு எல்லாம் பண்ணி. அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பையன் இல்லை வந்து முதலமைச்சராக இருந்தவங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு பாகுபாடு எதுவுமே இல்லையா சார் அந்த டைமில்? அவங்களே உள்ளே தள்ளுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ போய் கலைஞர் பேர சொன்னாக்கா உள்ளே தட்டுற மாதிரி நிலமா இருந்தது. அது மாதிரிலாம் இருந்தது. அந்த அளவுக்கு இருந்தது. கடைசியாக எனக்கு வந்தது. கடைசியாக இந்த மாதிரி ஜெயிலில் வந்து சில வேலைகள்லாம் செய்கிறேன்னு என்னை போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்துட்ட உடனே எனக்கு கடைசியாக வந்துருச்சு. என்னுடைய மனைவி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அது என்னன்னு பார்த்தா எங்கள் மாமனார் நடத்துகிற கம்பெனி. மகங்கிற முறையில் அவங்க பார்ட்னர். ஒரு அரசாங்க ஊழியனாக இருக்கிற நீ உன் மனைவி எப்படி ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு டைரக்டராக இருக்கலாம்? சட்ட விரோதம். அதனால் உன்னை ஏன் மிஸ்ஸாவில் கைது பண்ணி உள்ளே தள்ளக்கூடாது, ஒரு 2 மாதத்தில் பதில் கொடுக்கணும், இல்லாவிட்டால் யூ வில் பி அரெஸ்டட் மிஸ்ஸான்னு வந்துருச்சு. நான் பதிலெல்லாம் எழுதி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மிஸ்ஸா லிஃப்ட் ஆகிடுச்சு. இந்த உத்தரவு வெளியே போயிடுச்சு. இந்திரா காந்தி எலெக்ஷன் நின்னாங்க, தோற்று போய் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் தான் சொன்னேன், என் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிச்சு அந்த அம்மா. இன்றைக்கி பதவி எடுத்து வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ மிஸ்ஸா எத்தனை வருஷம் இருந்துச்சு சார்? 1 வருஷம். 1 வருஷம் ஃபுல்லாக இருந்துச்சு. 1 வருஷம். அப்போ நீங்கள் இந்த 1 வருஷம் ட்ராவலில் இந்த மிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கும். மறக்காத விஷயம் என்ன சொல்லுவீங்க? எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம். அந்த நேரத்தில் அந்த கட்சிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சேவை அது. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து எங்கள் இயக்கம் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தது. எங்களுடைய வாழ்க்கை பூராவே அவங்கள நம்பித்தான். அதனால தான் எம்ஆர் ராதா பற்றி நான் ஏதோ சொன்னேன்னு சொல்லிட்டு ராதா ரவி என்னை பற்றி கேவலமான முறையில எல்லாம் பேசுகிறான். இவன் யார் ராமன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் பேசினார். அது வந்து கேட்டாங்க, உங்க மாதிரி இதில் ராதா ரவி உங்களை கேவலப்படுத்தி பேசியிருக்காரு, அவர் பேசுனா நான் கேட்டுக்குவேன், ஏங்க அப்படின்னாரு. அவங்க அப்பா எம்ஆர் ராதா ஒரு வருஷத்தில் 365 நாளில் 300 நாள் ஜெயிலுக்கு போய் நின்றவர். அவர் பல வகையான போராட்டங்களை பண்ணித்தான் திராவிட இயக்கத்தை வளர்த்தினவர். அவங்க கொடுத்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய மகன் என்னை திட்டினா என்ன செருப்பாடு அடித்தா கூட நான் வாங்கிக்குவேன்ட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு அவர் அடங்கிட்டார். அதுக்கு பிறகு நான் ஒன்றே மாத்திரம் சொன்னேன், உனக்கு உங்கள் அப்பாவை தெரிஞ்சவரோட உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும் அப்படி. அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் வந்து போயிட்டு வந்ததை விட எங்கள் வீட்டுக்கு அவர் விசிட் பண்ணது ரொம்ப அதிகம். சேலம் ஆகட்டும், சென்னை ஆகட்டும். ஏன்னா சின்ன பசங்க உங்களுக்கு என்ன தெரியும் நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த மிஸ்ஸால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நபர்னா யார் சார்? ஸ்டாலின் போயிருக்காரு, நீங்கள் சொல்ல மாதிரி எம்ஆர் ராதா இருக்காரு, எல்லாருமே இருக்கான்றப்போ அதிகப்பட்ட பாதிப்புன்றது அடிப்பட்டு இது பண்ணாங்கன்னாக்கா ஆற்காடு வீராசாமி, முரசொலி அடியார், ஜேபிஆர் அப்போ உள்ள இருந்தார். இந்த கல்வி தந்தைன்றீங்களா, அந்த ஜேபிஆர் அவரை போட்டு சாத்தி விட்டாங்க. இவங்கெல்லாம் செமத்தியாக அடி வாங்கினாங்க. சிட்டி பாபு இவங்கெல்லாம் பயங்கரமாக நடிவாங்க. அதோட கம்பேர் அப்புறம் வீரமணி, திராவிட கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி, விடுதலை மேனேஜராக இருந்த சம்பந்தம், இவங்கெல்லாம் பயங்கரமான முறையில் தான். இப்போ ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்குலாம் அதை விட மோசம், ரொம்ப மோசம். ஸ்டாலினுக்கு வந்து ஒரு அளவுக்கு அடி, அது ஏதோ காரணத்தினால அதில் விட்ட மூஞ்சில் குத்தில் தான் அவருக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து இன்றைக்கு வரலாம் தான் அவர் அவஸ்தைப்படுறார். ஓங்கி மூஞ்சில் குத்திட்டாங்க. குத்துனதில் இந்த போனில் கொஞ்சம் கிராக் மாதிரிலாம் வந்து அதெல்லாம் அதுதான் அவருக்கு இன்றைக்கு வரல அவருக்கு வந்து என்ன எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த ஒரு மாறாத வடு அந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளத்தில் அவர் அன்னையிலேருந்து அவஸ்தைப்பட ஆரம்பிச்சு இன்றைக்கு வரலாம் அவஸ்தைப்பட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டு அதுக்கு வைத்தியம் கிடையாது, போட்டு தான் ஆகணும். அப்படி அது கிளியர் பண்ண முடியாதா சார்? இது எனக்கெல்லாம் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் வைத்தியத்தில் கிடையாது, நீ வேறு நாட்டு வைத்தியம் பண்ணிக்க பார்த்துக்கிட்டு அவர் அதுக்கும் போனார், ஒன்றும் நடக்கலை. சரி, நடுமத்தில் சில வைத்தியங்கள் பண்ணிக்கிட்டாரு. அப்போ நாங்கள் எதிர்பாராத விதமாக எங்கள் கூட டாக்டர் தர்மலிங்கன் இருப்பார். அவர் தான் எனக்கு இந்த தைரியத்தை எல்லாம் கொடுத்தவர். மிஸ்ஸா கைதிகள் எல்லாம் பார்க்கறதுக்கான தைரியத்தை எல்லாம் கொடுத்தது அவர் தான். அவர் இன்றைக்கி இல்லை. அவரும் நானும் போய் அடிக்கடி பார்ப்போம். பார்க்கும்போது சைனஸுக்கு சில வைத்தியங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறேன்னாரு. ஜாக்கிரதைக்கான்ட்டு
அதெல்லாம் தற்காலிகமாக நன்மை. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் போய் இந்த மிசா கைதிகளை ஏன்னா உங்களையே வந்து கூட்டிட்டு போற நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டுலாம் போயிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க போய் நேரில் பார்க்க அதெல்லாம் அந்த மாதிரி கேட்டவர் யாருன்னா முரசொலி மாறன் கேட்டார், என்ன நீ எப்படி தப்பிச்சாரு தெரியலிங்க, இது ஒரு நம்மளை அந்த அளவுக்கு நான் முக்கியத்துவமாக பெறல அப்படிங்கிறது. அது ஒருவேளை ராஜாவுடைய மகனாக இருந்திருந்தா உள்ள தள்ளியிருப்பாங்களோ என்னமோ, ஐயோ என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு. அப்புறம் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நான் நீ கண்டிப்பாக வந்துடுவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. திராவிட கழக திமுக காரர்கள் எப்படி நீ தப்பிச்சுக்கிட்ட. அப்போ ஒரு தடவை எம்ஆர்ஆர் ஒரு தடவை சொன்னார், ஏய் நீ அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கிற உன்னை உள்ள தள்ளிட போகிறாங்க, நீ கொஞ்சம் முதல்ல பார்த்துக்க அப்படின்னு. ஏங்க வாரத்தில் 3 நாள் வர்றேன், விடமாட்டேனாக்கா அந்த மிச்சம் 2 நாள் இங்கே இருந்துட போகிறேன், என்ன ஆகிட போகுதுன்னு. அவ்வளோ சொல்லாமல் அவனுக்கு இதுன்னாரு. உங்களை பார்த்தா சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க, அப்புறம் ஜெயிலுக்கு வந்தால் என்னான்னு. ஆனால் அதை இப்போ இருக்கிற புழலேரி ஜெயில் இருக்குது, ரெட்டில் ஜெயில் இருக்குது, அதிலெல்லாம் போட்டால் நான் உடனே நானே போய் ஜெயிலில் அட்மிட் ஆக்கிடுவேன். 6 வருஷம்னா போய் இருந்துடலாம். ஆழ்பவராக போடுவேன். என்னங்க வாரத்தில் 2 நாள் சிக்கனு, மாதத்தில் ஒரு சினிமா படம், வீட்டில் பார்ப்பீங்களா? அவ்வளோ வசதிங்க ஜெயிலு. சிகரெட்டு குடிக்கலாம், வாடுற கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா செல்ஃபோன் வச்சுக்கலாம், நினச்சா அவங்க பொண்டாட்டி கூட கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஜாலியாக தாம்பத்திய வாழ்க்கை கூட நடத்தலாம். அந்த அளவு இருக்குதுங்க ஜெயிலுக்கு. இப்போல்லாம் ஜெயிலுக்கு போகிறதா இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் ஓடும், அவ்வளோலாம் சுலபமாக போக முடியாது. யார் சார் கேன்சல் பண்ணது மிசாவை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி? அது அவங்க இந்திரா காந்தி பண்ண பெரிய மிஸ்டேக்கில் ஒன்று வந்து ஃபெர்னாண்டஸ்னு ஒரு தலைவர் இருந்தார், ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ். அவர் வந்து உலக துறைமுக தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர், இன்டர்நேஷ்னல் டாக் லேபரர்ஸ் போர்டு சேர்மன். நம்முடைய தலைவரை உள்ள தள்ளிட்டாங்க, சித்திரவதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லா துறைமுகத்திலையும் ஒரு யூனிஃபார்மாக ஒரு ரூல் போட்டாங்க, இந்திய கப்பல்களை துறைமுகத்தில் அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டு. கப்பல் உள்ளே போகலைன்னாக்கா இந்திய எக்கானமி அடிப்படும். அத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்டும் தொழிலதிபர்களும் இந்திரா காந்திகிட்ட போய் ஒன்று ஓட்டு போட்டு உட்கார வச்சா எங்கள் தலையில் மடியிலே கை வச்சுவிட்டா இப்போ ஃபெர்னாண்டஸ் விடுதலை பண்ணலைன்னாக்கா கப்பல் போகலன்னா கதி என்ன ஆகுறது? இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் மிஸ்ஸாவை விட்ரா பண்ணி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுச்சு. அப்படி தான் அது. அதுதான் கூடிய சீக்கிரம் இப்போ மோடி வந்து ஆஸ்திரியாவுக்கு போகிறாரு, அவரை உட்கார வச்சுக்கிட்டு பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருனால தான் எங்கள் ஆஸ்திரியாவே முன்னேறிச்சின்னு அவரை வச்சுட்டு பேசுகிறாங்க. இப்படி போகிற ஊர்லெல்லாம் அச்சிக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு அதை தாங்கிக்கிட்டு இருப்பார்? 2வது இங்கே மைனாரிட்டி ஆகிட்டார். அதனால தான் இவருடைய நாட்கள் என்னப்படுகின்றன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். உலகம் முழுவதும் அவருக்கு எதிர்ப்பு, கேலிக்கும் கிண்டலுக்கு, இவர் மாதிரி கேலிக்கும் கிண்டலுக்கு ஆளான ஒரு பிரதம மந்திரி இந்தியாவில் எப்போ யாருமே இருந்தது. இந்தியர்களுக்கு அவமானம் அது. நம்ம பிரதம மந்திரி இப்படி கேவலப்படுத்தப்படுகிறார், நமக்கு தான் அவமானமாக இருக்குது. கவலைப்படாமல் போகிறாரு வர்றாரு. அது அவர் புரிஞ்சுக்கிட பெரிய ஒரு வயசாகி போச்சு, என்ன பண்ணுவார், ஓரளவு புரியல. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.